வணக்கம் நண்பர்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டாலம் என்னும் சிற்றூரில் பிறந்து இந்திய நாட்டின் முதல் புனிதராக முடிசூட்டப்படும் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை வாழ்ந்த வீட்டையும் அவருடைய நினைவாக கட்டப்பட்ட நினைவு இல்லத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கேரள பாணியில் கட்டப்பட்டுள்ள இந்த நினைவு இல்லம் இருந்த இடத்தில்தான் தேவசகாயம் பிள்ளை வாழ்ந்த வீடும் இருந்திருக்கிறது. வாங்க இந்த நினைவு இல்லத்தின் உள்ளே போகலாம். மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் நினைவு இல்லத்தை பார்வையிடும் நேரம் காலை 9 மணி முதல் இரவு 8. தேவசகாயம் பிள்ளையின் குடும்பத்தினர் பயன்படுத்திய கிணறும் அதில் நீர் இறைக்க பயன்படுத்திய கப்பியும் இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. நாம் நினைவு இல்லத்தை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த கிணற்றை பார்க்கலாம். தேவசகாயம் பிள்ளையின் சுய உருவம் வைக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில் அவருடைய வீட்டு சுவர் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நினைவு இல்லத்தின் இடது பக்கமாக நாம் உள்ளே போய் அங்கே இருக்கிற புகைப்படத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த தேவசகாயம் பிள்ளை சுரூபத்தின் பின்பக்கம் உள்ள மியூசியத்தையும் நாம் பார்த்துவிட்டு அப்படியே வலது பக்கமாக வெளியே வந்து அங்கே உள்ள புகைப்படத்தையும் நாம் பார்வையிடலாம். இந்த நினைவு இல்லத்தின் உள்புற சுவர்களில் தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன.